ஹலோ வேர்ல்ட், அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழுடைய 8 சீரிஸ். இதுல சீரியல் ஜோடி, இயக்குனர், நடிகர், குக் வித் கோமாளியுடைய ப்ராப்ளம், ரெடியானது அடுத்த லிஸ்ட் அப்படின்ற தகவலை தான் நம்ம பார்க்க போறோம். வர அக்டோபர்ல தொடங்க இருக்கும் பிக் பாஸ் தமிழ் சீசன் 8க்கு முழு வீச்சில் தயாராகிறது விஜய் டிவி. கடந்த 7 வருடங்களாக நிகழ்ச்சியை கமல்ஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கிய நிலையில தற்போது புதிய தொகுப்பாளராக விஜய் சேதுபதி அவர்கள் களமிறங்குகிறார். நிகழ்ச்சிக்கான மெயின் ப்ரோமோ வரும் வாரத்தில் வெளியாகும் எதிர்பார்க்கப்படுது. இந்த புது தொகுப்பாளர் என்பதால் நிகழ்ச்சி குறித்து பல சுவாரஸ்யமான எதிர்பார்ப்புகள் பிக் பாஸை தொடர்ந்து பார்த்து வரும் ரசிகர்கள் மத்தியில் இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஆங்கராக மாற்றமானது டிஆர்பி விஷயத்தில் தாக்கத்தை உண்டாக்கிவிடக்கூடாது என்று சேனலிலும் புதிய முயற்சிகளை எடுக்கலாம் என முடிவில் தெரியதான் பார்த்து பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிலையில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட சில போட்டியாளர்கள் குறித்து ஏற்கனவே நாம் செய்தி வெளியிட்டிருக்கோம். பாரதி கண்ணம்மா, அருண், நடிகர் தீபக் உள்ளிட்ட அவர்களுடன் தற்போது மேலும் சில பெயர்களும் போட்டியாக பட்டு சேர்த்துக் கொள்வதாக நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக தகவல் வந்திருக்குது. அவர்கள் யார் என்று பார்க்கலாம். ரயில் ஜோடியான கெமிஸ்ட்ரி டவுட் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் டிவியின் ஒளிபரப்பான தென்றல் என்னை தொடரும் தொடரை யாரும் அவ்வளவாக சீக்கிரமாக வந்திருக்க மாட்டாங்க. ஒளிபரப்பாக முன்பே கட்டாய தாலி கட்டுவது போன்ற ப்ரோமோ வெளியாகி அதை அப்போது திருவள்ளுவர் எஸ்பியாக இருந்தவர் சமீபமாக நமது நாம் தமிழர் கட்சியினர் மோதி வருவமான வருண்குமார் ஐபிஎஸ்ஐ கண்டித்து நினைவிருக்கலாம். இந்த தொடர்ல ஜோடியா நடித்த வினோத் பாபு, பவித்ரா ஜனனி இருவருமே இந்த முறை பிக் பாஸ் என கூறப்படுகிறது. வினோத் பாபு ஆரம்பத்தில் ஆதித்யா சேனலில் தொகுப்பாளராக பணிபுரிந்திருக்கிறார். பிறகு சீரியலில் நடிகராக கலர்ஸ் தமிழ் சேனலில் ஒரு சீரியல் நடித்திருக்கிறார். தொடர்ந்து விஜய் டிவிக்கு வந்தார். அங்கு சுந்தரினியும் சுந்தரனானும் தொடரில் ஹீரோவும் நடித்திட்டு இருக்கார். அதன் பிறகு தென்றல் என்னை தொடரும் தொடரில் பவித்ரா ஜனனியுடன் கமிட் ஆனார். இந்த சீரியலில் இவர்கள் ஜோடி பொருத்தம் பேசப்பட தொடர் இருவருக்குமே நல்ல பெயரை வாங்கி இருந்ததுன்னு சொல்லலாம். மேலும் இவர்களுக்கு ஏற்கனவே பிக் பாஸ் ஆசை உண்டாம். கடந்த சில சீசன்களாகவே முயற்சி செய்ததாகவும் சொல்றாங்க அவர்களுக்கு நெருக்கமானவர்கள். தென்றல் என்னை தொடரும் முடிவடைந்ததும் சில தினங்கள்ல முன் தொடங்கிய பனி விழும் மலவரம் அந்த சீரியல் முடிஞ்சிட்டு இந்த சீரீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க போல. இந்த தொடருக்கு ஜோடியா கமிட் செய்யப்பட்ட தென்றல் சேனல். ஆனா அப்படி அந்த கமிட் ஆகாமல் பிக் பாஸ் வாய்ப்பு மிஸ் ஆயிடும்ன்றதுக்காக அந்த வாய்ப்பை தவிர்த்திருக்காங்க. பாருங்க, ஒரு சீரியலே தவிர்த்திருக்காங்க. பவித்ரா ஜனனியை பொறுத்தவரை ஆரம்பத்தில் ஆபீஸ் தொடரில் நடித்தார். தொடர்ந்து கல்யாணம் முதல் காதல் வரை, பகல் நிலவு என பல சீரியல் நடித்துவிட்டு தென்றல் என்னை தொடரும் தொடரில் நடித்தார். இருவரும் நடித்த தொடர் ஹிட் ஆனாலும் இவர்களில் வினோத் பாபுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறது. இவரது மனைவி சிந்துவும் நடிகைதான். எனவே பிக் பாஸ் இந்த ஜோடியை கெமிஸ்ட்ரி இது எப்படி இருக்கும், இந்த கண்டென்ட் மேட்டரை எதையும் முயற்சி செய்யறாங்களா இல்ல ஏதாவது புதுசா ட்ரை பண்றாங்கன்னு தெரியுது. இந்த 2 ஜோடியுமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அடுத்ததா யாருன்னு பாத்தீங்கன்னா பார்த்திபன். கமல் சீட் நோ, கண்டஸ்டண்டா கன்ஃபார்ம் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிற ஹெட்டிங்ல போட்டிருக்காங்க. நடிகர், நடிகையோ அல்லது இயக்குனரோ சீனியர் ஒருவரை பிக் பாஸ் வீட்டுக்கு அனுப்புவதை ஒவ்வொரு சீசன்லும் வழக்கமா வச்சிருக்காங்க பிக் பாஸ் தயாரிப்பாளர்கள். முந்தைய சீசன்ல கலந்து கொண்ட நடிகை ரேகா, இயக்குனர் சேரன் முதலானவர்களை இதற்கு உதாரணமா குறிப்பிடலாம். இந்த கேட்டகரியில இந்த சீசன்ல நடிகர் பார்த்திபன் பெயர் அடிபடுறது. சேனல் சாய்ஸா அல்லது அவரின் விருப்பமா என்ன கேட்டாக்க 50-50% தான் சொல்றாங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. கமல்ஹாசன் இந்த சீசனை தொகுத்து வழங்க போவதில்லை என அறிவித்த போது புதிய தொகுப்பாளர்கள் சோசியல் மீடியாவில் அடிபட்ட பல பேர்கள்ல இவரது பெயரும் கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கமலிடத்துக்கு விஜய் சேதுபதி கமிட் ஆகிவிட்டதால் போட்டியாளராக உள்ளே செல்வோமானால் அவர் நினைப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் அவரை தெரிந்த சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த பிக் பாஸ் சீசன்ல ஒரு போட்டியாளர் கலந்து கொண்ட வனிதா விஜயகுமாரின் மகள் ஜோவிகா அந்த நிகழ்ச்சி முடிந்து வெளியில் வந்துவிட்டதும் இவரிடம் உதவி இயக்குனராக சேர்ந்து டீன்ஸ் படத்திலும் பணிபுரிந்து நினைவிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளி. இந்த குக் வித் கோமாளியில பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் பட் அவர்கள் வெளியேறின பிறகு அந்த இடத்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஃபில்ஃபில் பண்ணாரு. அந்த இடத்துல ஃபில்ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அந்த அளவுக்கு அவர் லெவலுக்கு எல்லாமே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சதால ரொம்ப சக்சஸா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவீனா முதலான சிலர்ல உதாரணமா சொல்றாங்க. இந்த வகையில இந்த முறை குக் வித் கோமாளில இருந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பிக் பாஸ் அதிகமா வாய்ப்பு இருக்கிறதாக பேசப்படுறாங்க. இவர்களில் யார் பிக் பாஸ் வீட்டுக்குள் வந்தால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் வேற ஒரு அப்டேட்டோட பிக் பாஸ் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ.